ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஐ நெக், லோ நெக், போட் நெக் மற்றும் ஷோல்டர் இந்த அளவுகள் எல்லாம் பக்காவாக எப்படி கண்டுபிடிச்சி இப்போது நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் தள்ளி விடாமல் பாருங்கள். இடையில தள்ளி விட்டாலும் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் தள்ளி விடாமல், ஒரு இடத்துல கூட தள்ளி விடாமல் க்ளீனாக பாருங்கள். உங்களுக்கு A to Z எல்லாத்துக்கும் தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருங்க. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இப்போ பாருங்கள், இது 36 சைஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அந்த 36க்கு வந்து இப்போது நாம் கட்டிங் போட போகிறோம், மார்க்கிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இதோடைய உயரம் வந்து 13.5 இன்ச்சுங்க. 13.5 இன்ச்சுக்கு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்குங்க. கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச்சு தனியாக மார்க் பண்ணியிருக்குங்க. பாருங்கள், மார்க்கிங்கும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் நுணுக்கமாக பாருங்கள். இந்த மார்பு சுற்று அளவு வந்து 36 இன்ச்சுங்க. இப்போது இந்த மார்பு சுற்று அளவை வந்து நம்ம 36 இன்ச்சை முதல்ல நம்ம மார்க் பண்ணிடலாங்க. பாருங்கள் மக்களே, இந்த மார்பு சுற்றளவை மையப்படுத்தி தான் எல்லா அளவுகளும் ஐ நெக்கு, லோ நெக்கு, போட் நெக்கு எல்லா அளவுகளையும் மற்றும் இந்த சென்டரில் வரக்கூடிய க்ரீஸ் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், ஒவ்வொன்றா தள்ளி விடாமல் க்ளீனாக பாருங்கள். 36 இன்ச்சு 8ஆக டிவைட் பண்ணுங்கள். 8ஆக டிவைட் பண்ணும்போது 4.5 இன்ச்சு வருங்க. இந்த 4.5 இன்ச்சுன்றது இதுவுடைய மைய பகுதிங்க, சரிங்களா? இப்போது மைய பகுதியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள் மக்களே, இந்த மைய பகுதியை வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க, சரிங்களா? இது தான் மையப்பகுதி, அதாவது கிரீஸ் லைன் என்று சொல்லுவோம், சரிங்களா? இந்த கிரீஸ் லைனை கண்டுபிடிச்சிட்டோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போது 36 இன்ச்சை 16ஆக டிவைட் பண்ணுங்க, சரிங்களா? 16ஆக டிவைட் பண்ணும்போது 2.25 இன்ச்சு வரும், சரிங்களா? அந்த சைடு 2.25, இந்த சைடு 2.25, மொத்தம் 4 பார்ட்டாக இது பிரிக்கிறோங்க, சரிங்களா? பாருங்கள், எல்லாமே 2.25 இன்ச்சில் நம்ம பிரிக்கிறோம். அந்த பிரித்து அந்த 2.25 இன்ச்சை நீங்கள் வந்து அங்கே மார்க் பண்ணுங்கள். இப்போது சென்ட்ரல் லைனும் பிரித்தாச்சு. 2.25 இன்ச்சு அளவுக்கு 4 பார்ட்டாக பிரித்தாச்சுங்க, சரிங்களா? 4 பார்ட்டாக பிரித்த பின்னாடி அதுக்கப்புறம்தான் இப்போ வந்து இந்த ஷோல்டர் அகலத்தை நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பாருங்கள், சரிங்களா? ஈஸியாக கண்டுபிடிக்கிறேங்க. நீங்கள் பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தால் கூட கச்சிதமாக நாம் வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த கடைசியில் இருக்கிற 2.25 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 3ஆக டிவைட் பண்ணுங்கள். அப்போது 3/4 இன்ச்சு வரும், சரிங்களா? கடைசியில் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 2.25 இன்ச்சை சொல்கிறேங்க, சரிங்களா? கரெக்டாக பாருங்கள். பாருங்கள், அந்த கடைசியில் இருக்கிற அந்த 2.25 இன்ச்சிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போது டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வரும் தெரியுங்களா? 7.5 இன்ச்சு வருங்க, சரிங்களா? ஷோல்ட்ரு பாருங்கள், கரெக்டாக 7.5 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது இந்த 36 இன்ச்சு பாடி உள்ளவர்களுக்கு 7.5 இன்ச்சுன்றது பக்காவாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதுடைய நெக்குடைய டீப் நெக்குக்காக நம்ம இப்போ மார்க் பண்ணுறாங்க. 10 இன்ச்சு வரை நம்ம வந்து டீப் நெக்கு போடுவாங்க. பாருங்கள், அப்படியே நோட் பண்ணி எழுதிக்கிங்க. 10 இன்ச்சு வரை கீழே எழுதிக்கிங்க. இப்போது 10 இன்ச்சு வரை நம்ம நெக்கு இறக்கும்போது எப்படி எப்படி மாற்றங்கள் செய்யணும், எப்படி நெக்கு மாற்றங்கள் செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு இப்போது சொல்லி கொடுக்க போகிறேங்க, சரிங்களா? இப்போது முதலாவதாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா 36 இன்ச்சை டிவைட் பை 12ஆல் நாம் டிவைட் பண்ணுறோங்க. இது வந்து நார்மல், சரிங்களா? நார்மல் நெக்குடைய இப்போது நம்ம ஐ நெக் வைக்கிறோம் இல்லைங்களா, ஐ நெக் வைக்கும்போது நார்மல் நெக்குக்காக இப்போது 3 இன்ச்சு நம்மளுக்கு மார்க் பண்ணுறோங்க, சரிங்களா? இப்போ வந்து நெக்குடைய அகலம் 3 இன்ச்சுங்க. பாருங்கள், இந்த டீப் நெக்குக்காக நாம் அப்படியே
10 இன்ச்சு வரைக்கும் நாம் மார்க் பண்ணியிருக்கோங்க. இந்த 10 இன்ச்சு வரைக்கும் நாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட போகிறோங்க. பாருங்கள், இது டீப் நெக்குங்க, 10 இன்ச்சுங்க. சரிங்களா? 10 இன்ச்சுக்கும் அங்கே 3 இன்ச்சு அகலம் வச்சுருக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2.25 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா? இந்த 2.25 இன்ச்சுக்கும் 10 இன்ச்சுக்கும் இதுதாங்க டீப் நெக்குடைய கழுத்து அகலம். சரிங்களா? டீப் நெக்கு வந்து நம்ம கீழ்ப்பக்கம் 3 இன்ச்சு அகலம் வைக்கிறோம். மேல் பக்கம் வந்து 2.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா? இப்போது ஒவ்வொரு இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கோங்க. இப்போது அந்த டீப் நெக்கிலிருந்து மேலே வரும்போது எவ்வளவு சேருன்றதை பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலையும் கீழையும் நம்ம நார்மல் நெக்குக்கு 3 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா? அந்த 3 இன்ச்சிலேருந்து பாருங்கள், ஐ நெக்கு நம்ம முதல்ல வந்து மார்க் பண்ணிடலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம லோ நெக் மார்க் பண்ணோம். இப்போது ஐ நெக்கு மார்க் பண்ணுறோங்க. பார்த்தீங்களா? ஐ நெக்கு அப்படியே 3 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். 1 இன்ச்சு கீழே இறக்குறோங்க. சரிங்களா? ஐ நெக்கில் 1 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கோம். அப்படியே நல்லா கவனிச்சிக்கிங்க. 1 இன்ச்சு இறக்கியிருக்கோன்னா அப்போது ஐ நெக்குடைய ஷோல்ட்ரு அகலம் எவ்வளோ தெரியுங்களா? அப்புறம் நம்ம இப்போ ஷோல்ட்ரு அகலம் வச்சுறீங்களா? அப்படியே 7.25. அந்த 7.25 அப்படியே நம்ம ஷோல்ட்ரு அகலம் வைக்கிறோங்க. சரிங்களா? அந்த 7.25லேருந்து நம்ம ஒன்றுமே குறைக்க போகிறதில்ல. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐ நெக் மார்க் பண்ணோம். ஐ நெக்கிலேருந்து 3 இன்ச்சு அகலத்துக்கு ஐ நெக் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இன்னும் 1 இன்ச்சு கீழே இறக்க போகிறோங்க. சரிங்களா? இன்னும் 1 இன்ச்சு கீழே இறக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணுங்க. பார்த்தீங்களா? உயரத்தில் 1 இன்ச்சு, அகலத்தில் 1/4 இன்ச்சு. பாருங்களா? 1/4 இன்ச்சாக கம்மி பண்ணிட்டு வரோங்க. பாருங்கள், அங்கே பாருங்கள், அப்படியே 1/4 இன்ச்சாக நம்ம கம்மி பண்ணி இப்போ மார்க் பண்ண போகிறேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போது அங்கே பாருங்கள், மொத்தம் 10 இன்ச்சு வரைக்கும் இறக்கும்போது 10 இன்ச்சு வரைக்கும் 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ண போகிறோங்க. சரிங்களா? 10 வந்து 10 எழுதியிருக்கோம் பாருங்கள். அங்கே கரெக்டாக உன்னிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இந்த நெக்கில் ஒரு இன்ச்சு உயரத்துக்கு 2 mm கழுத்தில் கம்மி பண்ண போகிறேங்க. சரிங்களா? பாருங்கள், 2 mm 1 இன்ச்சுக்கு 2 mm கழுத்தில் உள்ளே வர போகிறோம். அங்கே வந்து 1/4 இன்ச்சு உள்ளே வர போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ 2 mm கம்மி பண்ண போகிறோம். ரெண்டாவது உயரத்தில் கழுத்துடைய உயரம் 2 இன்ச்சு வைக்கும்போது 2 mm கழுத்து கம்மி பண்ணியிருக்கோம். அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. ஷோல்டரில் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். நெக்கில் 2 mm கம்மி பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? இப்போது 3 இன்ச்சு நம்ம இப்போ 2 இன்ச்சு இறக்கிட்டோம். அடுத்தது வந்து நெக்கு 3 இன்ச்சு இறக்க போகிறோங்க. சரிங்களா? இப்போ 3 இன்ச்சு இறக்கும்போது அங்கே எப்படி கம்மி பண்ணணும் அதையும் இப்போ பாருங்கள். 3 இன்ச்சுக்காக இப்போ இறக்கியிருக்கோம். இப்போது எல்லாத்தையும் மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த நெக்குடைய எவ்வளோ 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 10 இன்ச்சு 10 இன்ச்சு வரைக்கும் நம்ம இறக்குறது மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது 3 இன்ச்சு நாம் கம்மி பண்ணும்போது இந்த நெக்கு எப்படி வைக்கணுன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. பாருங்கள், கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. 1 mm 2 mm கம்மி பண்ணிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த இதுக்கு கீழே வந்தோடனே ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு கீழே வந்தோடனே நம்மோட அகலம் படுத்துகிறோங்க. சரிங்களா? அது வரைக்கும் கம்மி பண்ணிட்டு வரோம். அப்புறம் பாருங்க, கீழே வர வர அகலம் படுத்துகிறோங்க. சரிங்களா? அந்த மார்க் இல்லைங்க, அது அழிச்சிருக்கு. பாருங்கள், 4 இன்ச்சு இறக்கும்போது எவ்வளோ, 5 இன்ச்சு இறக்கும்போது எவ்வளோ, 6 இன்ச்சு நம்ம இறக்கும்போது எவ்வளோ. பாருங்கள், ஒவ்வொரு இன்ச்சாக நம்ம இறக்கிட்டு வந்திருக்கோங்க. சரிங்களா? இப்போது 6 இன்ச்சு வரைக்கும் நாம் இறக்கும்போது எவ்வளோ வரும், +7 இன்ச்சு இறக்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்றத
நம்ம இப்போ பார்த்துட்டு வர போகிறாங்க. இந்த 7 இன்ச்சு வரும்போது இந்த ஷோல்டர்லையும் எவ்வளோ இறக்க போகிறோன்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், 7 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 10 இன்ச்சு. சரிங்களா? இந்த 10 இன்ச்சு வரைக்கும் நாம் இறக்கிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் மக்களே, நீங்கள் வந்து இப்போ 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, 6 இன்ச்சு நம்ம வந்து நெக்கு இருந்தால், டீப்பாக இருந்தால் எப்படி பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்க. பாருங்கள், அதுக்கு கால்குலேஷன் பாருங்கள். 36 6ஆக டிவைட் பண்ணுங்கள். 36 6ஆக டிவைட் பண்ணும்போது 6 இன்ச்சு வருங்க. இப்போது இதோடைய 6 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த ஷோல்டருடைய அகலம் 6 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி கீழே கோடு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அந்த எண்டுலேருந்து நம்ம 7.25லேருந்து எண்டுலேருந்து 3/4 இன்ச்சு உள்பக்கம் மார்க் பண்ணுறோங்க. சரிங்களா? இந்த உள்பக்கம் எதுக்குன்னா, நம்ம ஐ நெக் வைக்கும்போது அந்த 7.25லேருந்து உள்பக்கம் கிராஸ் கொண்டு வர போகிறோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணும்போது 9 இன்ச்சு வந்துச்சு. 9 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சும் சீம் அலவன்ஸும் சேர்த்து 11 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. இப்போது இந்த 11 இன்ச்சு எண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸ்ட்ரைட் கோடு 11 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போது இதுக்கு பின்னாடி உன்னிப்பாக பாருங்கள், நம்ம எங்கெங்கே கம்மி பண்ணுறோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து 3/4 இன்ச்சு கிராஸாக லைன் போடுறோங்க. சரிங்களா? இது ஐ நெக்கு போடுறதுக்கான அந்த கிராஸ் லைன். மக்களே, அடுத்தது பாருங்கள், மிக மிக முக்கியமானது மக்களே, ஆம்கோல் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுல ஈஸி மெத்தடுங்க. பாருங்கள், மேல் பக்கம் எண்டுலேருந்து அந்த கடைசி மார்பு சுற்றளவு அந்த எண்டு வரைக்கும் கிராஸாக டேப் வைங்க. கிராஸாக டேப் வைக்கும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து 7.25 இன்ச்சு வருங்க. அதன் உயரம் வந்து 7.25 இன்ச்சு வருங்க. அந்த 7.25 உயரத்தை 2 பக்கமும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போட்டுருங்க. இதுதாங்க ஆம்ஹோல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி மெத்தடுங்க. நீங்கள் இந்த டேப்பை மாத்திரம் கிராஸாக வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. நாம் கொஞ்சம் கூட ஜாஸ்தி கம்மி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா? மக்களே பாருங்கள், இந்த ஆம்கோல் சுற்றளவு கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. நாம் வந்து மறுபடியும் இந்த கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்த ஆம்ஹோல் கண்டுபிடிக்கும் போது அந்த மெத்தேடை வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ஐ நெக்குடைய ஷோல்டர் அகலம் 7.5 இன்ச்சிலிருந்து அந்த 3/4 இன்ச்சு வரை நீங்கள் வந்து கிராஸாக கொண்டு வரணும். அந்த 3/4 இன்ச்சிலிருந்து இன்னும் ஒரு 3/4, அதாவது 6 இன்ச்சு வரைக்கும். சரிங்களா? 6 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணுங்க. பாருங்கள், இந்த 3/4 இன்ச்சு வரை கிராஸ் போட்டிருக்கோமா, அதுக்கு பின்னாடி பாருங்கள், இந்த 6 இன்ச்சு வரைக்கும் இப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே வருங்க. சரிங்களா? அதை பாருங்கள், நோட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்குங்க. சரிங்களா? 1/4 இன்ச்சுக்கு நாம் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோமா, இந்த 6 இன்ச்சுக்கு உள்ளே வரும்போது, அதாவது 7 இன்ச்சு டீப் நெக் ஆயிருங்க. 7 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 10 இன்ச்சு வரும்போது அந்த டீப்புக்கு ஏற்ப 1/4 இன்ச்சு உள்ளே கிராஸ் வரணுங்க. சரிங்களா? இந்த நெக்கு சைடில் மேல் பக்கம் கிராஸ் வரணும், வெளிப்பக்கம் அந்த 6.5 இன்ச்சுக்கு போய் அங்கே நிற்கணுங்க. மக்களே பாருங்கள், உன்னிப்பாக பாருங்கள். அடுத்தது இந்த டீப் நெக் ஆகும்போது நாம் வந்து மார்பு சுற்றளவையும் கம்மி பண்ண போகிறோங்க. சரிங்களா? இந்த மார்பு சுற்றளவு ஈஸ் அலவன்ஸு கொடுக்காம நாம் மார்பு சுற்றளவும் கம்மி பண்ணுங்க. இந்த டீப் நெக் வரும்போது எதுக்காக கம்மி பண்ணுவோன்னா, டீப் நெக் வரும்போது இந்த இடத்துல, அந்த டீப் நெக் வர்ற இடத்துல துணிகள் இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோங்க. அந்த கட் பண்ணி எடுக்கும்போது பேக் சைடு வந்து நம்மளுக்கு அகலமாயிட்டு போகுங்க. அந்த அகலத்தை குறைக்கிறதுக்காக தான் அந்த ஈஸ் அலவன்ஸும் கொடுக்காம நாம் இப்போ கம்மி பண்ண போகிறேன். பாருங்கள், ஷோல்டர் பாருங்கள், மேலேயும் 3 இன்ச்சு இருக்கும்,
கீழேயும் 3 இன்ச் இருக்கணுங்க. ஒரே சீரான, ஒரே அளவா நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே வர்ற மாதிரி நாம வந்து கட் பண்ணணுங்க. அடுத்தது பாருங்க, மிக முக்கியமானது பாருங்க, நம்ம இந்த மார்பு சுற்றளவை வந்து நம்ம கம்மி பண்ண போறோங்க. டீப் நெக்கு ஆச்சுன்னா, இந்த மார்பு சுற்றளவையும் நாம கம்மி பண்ண போறோங்க. மக்களே பாருங்க, இந்த மார்பு சுற்றளவை எவ்வளவு கம்மி பண்ணணுன்றதையும் அடுத்தது உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்க. இந்த ஐ நெக்கில் நாம் வந்து ஆம்கோல் சுற்றளவு கீழே இறக்கியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து பாருங்கள் கிராஸாக நம்ம 9 இன்ச்சு எடுங்க. சரிங்களா, கிராஸாக வந்து 9 இன்ச்சு, ஏன்னா 9 இன்ச்சு தான் நம்ம மார்பு சுற்றளவு. அந்த 9 இன்ச்சு கூட ஈஸ் அலவன்ஸ் ஒன்றுமே நம்ம கொடுக்க வேண்டாம். கரெக்டாக நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுத்து அங்கே மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா, பாருங்கள் லைட்டாக அந்த கிராஸ் லைட்டாக ஒரு கோடு போடுறேன். அந்த கோடை பாருங்கள், கிராஸ் கீழ்ப்பக்கம் அந்த 10 இன்ச்சிலேருந்து அங்கே கிராஸ் வரணும். கரெக்டாக அந்த இடத்துல எத்தனை இன்ச்சு வரணும்? 9 இன்ச்சு வரணுங்க. அந்த 9 இன்ச்சிலேருந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விடுறோங்க. இப்போ பாருங்கள், இப்போது அதை வந்து கீழே மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா, அந்த எண்டு மார்க்கு. சரிங்களா, அந்த எண்டு மார்க்லேருந்து இந்த ஆம்ஹோல் சுற்றளவு நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சு கிடைக்கணுங்க. 8 இன்ச்சு கிடைக்கணும்னா அதே 8 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணுறோங்க. சரிங்களா, பாருங்கள் அதே 8 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அந்த அப்படியே 8 இன்ச்சு மார்க் பண்ணும்போது உயரம் வந்து எவ்வளோ வரும் தெரியுங்களா? உயரம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு 5.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா, இப்போது 5.25 இன்ச்சை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி நீங்கள் கோடு போட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு இந்த 5.25 இன்ச்சை இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோங்க. சரிங்களா, இந்த 5.25 இன்ச்சை நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இந்த 5.25 இன்ச்சை நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் அங்கே 2.25 இன்ச்சு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதோடைய உயரத்தை பாருங்கள், 5.5 இன்ச்சை டிவைட் பண்ணானா 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த எண்டுலேருந்து 3/4 இன்ச்சு இங்கே உள்ள தள்ளி மார்க் பண்ணுங்கள். உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதை ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வாங்க. சரிங்களா, இப்படி ஷேப் கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸைஸாக வருங்க. சரிங்களா, 8.25 இன்ச்சு வருங்க. உங்களுக்கு வந்து இதுவுடைய சுற்றளவு 8.25 இன்ச்சு வருங்க. நாம் வந்து கரெக்டாக நம்ம அவங்களுக்கு 8 இன்ச்சு வேணும்னா ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் கொடுக்கணுங்க. சரிங்களா, அப்போது 8.25 இன்ச்சு வரும். நீங்கள் இப்போ அளந்து பாருங்கள், கரெக்டாக 8.25 இன்ச்சு வரும். மக்களே பாருங்கள், ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், நம்ம இன்னைக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச்சு வேணும்னா நம்ம வந்து இந்த ஆம்கோல் அளவு வந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணுங்க. ஏன்னா நம்ம கை வெட்டும்போது இங்கே 1/4 இன்ச்சு இங்கே கம்மி பண்ணிட்டானா கரெக்டாக 8 இன்ச்சுக்கு நம்ம கை வெட்டிடலாம். சரிங்களா, இல்லை இங்கே வந்து கம்மி பண்ணலைன்னா 1/4 இன்ச்சு கையில் வந்து ஜாஸ்தி வைக்கணுங்க. ஏன்னா இந்த உடம்பு அளவுக்கும் கை வெட்டும்போதும் 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக வருங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வெட்டுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 8 இன்ச்சு வேணும்னா இந்த கிராஸில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 7.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, 7.25 இன்ச்சு கிராஸில் மார்க் பண்ணுங்கள். கிராஸில் மார்க் பண்ணும்போது அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. பாருங்கள், இதுடைய உயரம் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து 5.5 இன்ச்சு கிடைக்குங்க. சரிங்களா, இப்போது இந்த 5.5 இன்ச்சை மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 5.25 வந்து 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 2ஆக டிவைட் பண்ணும்போது 2.5 பாயிண்ட் வருங்க. இந்த 2.5 பாயிண்ட்டை நீங்கள் சென்டராக அங்கே வந்து பாயிண்ட் பண்ணிடுங்க. மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வரும், கீழ்ப்பக்கம் 1/4 இன்ச்சு கம்மியாக வரும். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அப்படியே ஷேப் கொண்டு வாங்க.
சரிங்களா? இப்போது இந்த ஷேப் கொண்டு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு 8 இன்ச்சு வருங்க. நீங்கள் இப்போது அளந்து பாருங்கள். இப்போ அளந்து பார்க்கும்போது பக்காவா நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சு கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்களா? இப்போது இந்த ஆம்போல் கண்டுபிடிப்பதை நம்ம புதிய யுக்தின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு பக்காவாக பாருங்கள், அந்த 8 இன்ச்சுன்றது பக்காவாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. மக்களே பாருங்கள், இந்த ஆம்கோல் சுற்றளவு கண்டுபிடிப்பது எப்படின்னு இன்னொரு வாட்டி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அந்த கிராஸ்லேருந்து மேல் பக்கம் அந்த எண்டு டு எண்டு, சரிங்களா? எண்டு டு எண்டு 7.25 வைங்க. ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வைங்க. வச்ச பின்னாடி நீங்கள் ஆம்கோல் அளந்து பாருங்கள், பக்காவாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தது பாருங்கள், இந்த டாட் எப்படி பிடிக்கணுன்றதை பாருங்கள். இந்த டாட் வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா சென்டராக பிடிச்சிருவோம் இல்லைங்களா? இப்போது நார்மலாக இந்த டாட் வந்து சென்டராக 1 இன்ச்சுக்கு பிடிப்போங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லோ நெக்கு நம்ம கட் பண்ணும்போது இந்த டாட் வந்து எந்த இடத்துல பிடிக்கணுன்றது ஒரு ஃபார்முலா இருக்குங்க, சரிங்களா? அந்த ஃபார்முலாவை இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ லோ நெக் ஆகி போச்சின்னு பாருங்கள். லோ நெக் ஆகும்போது இந்த நம்ம சென்டராக அந்த க்ரீஸ் லைன்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வெளியே தள்ளிட்டு போகணுங்க, சரிங்களா? பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் வெளியே தள்ளிட்டு போங்க. அதே மாதிரி நாம் வந்து இந்த லோ நெக்கு எவ்வளோ ஆகுதோ அது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக தள்ளிட்டு போகணுங்க, சரிங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டாக 10 இன்ச்சு வரைக்கும் போச்சுன்னா 10 பாயிண்ட் தள்ளுங்க, சரிங்களா? 10 பாயிண்ட் அதாவது 10 பாயிண்ட்டு நீங்கள் தள்ளி அந்த பக்கம் வந்து நம்ம டாட் பிடிக்கணுங்க. பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுனால என்ன பயனுன்னு கேட்குறீங்களா? நாம் வந்து மீள் பக்கம் ஷோல்டருடைய அகலம் 2.25 இன்ச்சு வச்சுருக்கோங்க லோ நெக்குக்கு. அப்போ லோ நெக்குக்கு 2.25 இன்ச்சு வைக்கும்போது இந்த கீழ்ப்பக்கம் தள்ளி டாட் பிடிக்கிறதுனால அந்த 2.25 இன்ச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக அகலம் ஜாஸ்தி ஆயிருங்க. அதனால தான் இந்த பக்கம் தள்ளி நாம் டாட் பிடிக்கிறோம். மக்களே பாருங்கள், இந்த லோ நெக்கு வைக்கிறதுனால இன்னும் நிறைய நுணுக்கங்கள் கழுத்தில் வந்து இன்னும் நுணுக்கங்கள் எல்லாம் இன்னும் தெரிய வேண்டியது இருக்குங்க. இன்னும் நுணுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக தெரியணும்னா நம்ம என்எஸ்ஆர் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் பல வகையான சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேங்க. அந்த நுணுக்கங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது பக்கா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் ப்ளவுஸ் அமையுங்க, சரிங்களா? நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பக்காவாக டைலர் ஆகிடலாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்எஸ்ஆர் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், கீழ்ப்பக்கம் இந்த டாட்டு பிடிக்கிறதுனால கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு மேல் பக்கம் தூக்கி கட் பண்ணுங்க, சரிங்களா? சைடில் பாருங்கள், 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் தூக்கி கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணுன்றத உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இப்போ வந்து நம்ம டீப் நெக்கு கட் பண்ண போகிறோங்க. அந்த டீப் நெக்குக்காக கட் பண்ணியிருக்கோங்க. எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இந்த பேக் சைடு வந்து நெக்கு வந்து இன்னும் அகலமாகவும் வெட்டலாங்க. இன்னும் அகலமாக அந்த டிசைன் கூட கொண்டு வரலாங்க. எந்த ஷேப் வேணுமாலும் கொண்டு வரலாங்க. அந்த ஷேப் எல்லாம் கொண்டு வரும்போது எப்படி வெட்டணுன்றத உங்களுக்கு நான் பக்காவாக சொல்லி கொடுக்குறேங்க. மக்களே பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவு நம்ம 11 இன்ச்சு வரைக்கும் அங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த அளவு வந்து இப்போ கட் பண்ணக்கூடாதுங்க. அந்த அளவு வந்து நம்மளுக்கு தேவைப்படுங்க. ஃப்ரண்ட்டு பாகம் வைக்கும்போது கட் பண்ணும்போது அது தேவைப்படும். இப்போவே அதை கட் பண்ணிடக்கூடாது. மறக்காமல் நீங்கள் அதை கட் பண்ணாமல் வைக்கணுங்க. ஆனால் அந்த பீஸை வந்து கடைசியில் தான் கட் பண்ணுவோம். இப்போ கட் பண்ண மாட்டோம். அதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ கட் பண்ணுற பாருங்கள், 11 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணுற பாருங்கள். அந்த அகலமே நீங்கள் கட் பண்ணும்போது கட் பண்ணுங்க, சரிங்களா? கடைசியில் தான் அந்த 1 இன்ச்சை நம்ம கட் பண்ணி வீசுவோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ண முடித்த பின்னாடி தான் அதை வீச போகிறோங்க. அது வரைக்கும் நம்ம அதை கட் பண்ணக்கூடாது. மக்களே பாருங்கள்,
இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த டவுட்டு தோணுதோ நீங்கள் எனி டைம் நம்மளை கால் பண்ணி கேளுங்க. எல்லாத்துக்கும் கிளியராக உங்களுக்கு ஆன்சர் நான் கொடுக்க தயாராக இருக்கேங்க. எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு கரெக்டான பதில் கொடுக்குறேங்க. பாருங்கள், அந்த 1 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணாமல் வச்சுருங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படுங்க. ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. நன்றி மக்களே. நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர். நன்றி, வணக்கம், வாழ்க மலமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர். மக்களே, ஒரு சிறு குறிப்பு, இதன் தொடர்ச்சி அதாவது முன்பாக கட்டிங் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தொடரும் மக்களே. நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர். நன்றி, வணக்கம்.